பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டும் பரலோக பாதையின் தடைக்கற்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு பரலோக பாதையின் தடைக்கல்லை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தலைப்பானது நாம் பல நாட்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு 10 அல்லது 15 நிமிடத்திற்குள் முக்கியமான சாராம்சத்தை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து சொன்னார். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள், இவருடைய வேலையே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய பரலோக பாதையின் தடைக்கல் என்ன அப்படி என்றால் வேத புரட்டு, கல்ட் என்று நம்ம சொல்லுவோம், துருபதேசம் என்று சொல்லுவோம். அருமையானவர்களே, நான் வாழுகிற இந்த கடைசி காலத்தில் துருபதேசம் என்பது மிகவும் பரவிக்கொண்டே வருகிறது. வேதத்தை வைத்தே, வேத வசனங்களை வைத்தே வேதத்திற்கு விகற்பமான காரியங்களை இன்றைக்கு ஊழியர்கள் பகிர்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வேத புரட்டுகளை கேட்டு நம்பி அவர்களுக்கு பின்பதாக போகிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆட்டு மந்தையை போல, ஒரு செம்மறி ஆட்டு மந்தையை போல அவர்கள் பின் செல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது அழிவுக்கு நேராக அவர்களை கொண்டு செல்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் அந்த வேத புரட்டர்களுக்கு பின்பதாக சென்று தங்களுடைய ஆத்துமாவை அவர்கள் சீரழித்து கொள்கிறதை அறியாமல் பின் செல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த காலகட்டம் மிகவும் கொடிதான காலகட்டம். புதிய புதிய வித்தியாசமான வேத புரட்டுகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி இந்த வேத புரட்டு, இந்த கல்ட் உபதேசத்தை குறித்து எங்கள் நண்பர்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, வேடிக்கையாக சொல்லுவதுண்டு. இன்றைக்கு நான் ஒரு புதிதான ஒரு காரியத்தை, அதாவது ஒரு ஞான ஸ்நானம் என்று எடுத்துக்கொள்வோமே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால, அந்த திரியேக தேவனுடைய நாமத்தினால நம்ம மூலிகை ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். இது வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். இதை கொஞ்சம் மாற்றி பிதான்னு சொல்லும்போது ஒரு நேரம், குமாரன்னு சொல்லும் பொழுது ஒரு நேரம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது ஒரு நேரம், இப்படி 3 முறை முக்கி எடுத்தாதான் அது உண்மையான ஞானஸ்நானம். அது பரலோகத்துக்கு அதுதான் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று நான் ஒரு புதிய உபதேசத்தை இன்றைக்கு இந்த சென்னை பட்டணத்தில் நான் போதிப்பேன் என்றால் இது வேத சத்தியத்திற்கு கொஞ்சம் வித்தியாசமானது. இதை நம்பி கூட இந்த சென்னை பட்டணத்தில் ஒரு 100கணக்கான மக்கள் என்னை நம்பி வருவார்கள். இன்றைக்கு உலகம் அப்படிதான் இருக்கிறது. ஒரு வித்தியாசமாக ஒன்று சொன்ன உடனே அவர்களை அது சரியா தவறா என்று பார்க்காமல், வேதத்தை பார்க்காமல், வேத சத்தியத்தை அளவுகோலாக வைத்து நிதானிக்காமல் சொல்வதை கேட்டு, வார்த்தையின் ஜாலங்களை கேட்டு அவர்கள் அப்படியே பின்பற்றுகிறதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம். இந்த கடைசி காலத்தில் புது புது விதமான கொள்கைகள், புது புது விதமான டாக்ட்ரின்ஸ், புது புது விதமான வேதத்தை மாற்றி பேசுகிற, புரட்டி பேசுகிற காரியங்கள், ஒரே ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு அதுக்கு வித்தியாசமான அர்த்தத்தை சொல்லுகிற இன்றைக்கு வேத புரட்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த வேத புரட்டு என்கிற அல்லது கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் சாத்தானுடைய ஒரு கைக்கூலிகள் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரிப்பார்கள், இயேசுவின் நாமத்தில் தான் எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் சாத்தானுடைய எடுபடிகள், சாத்தானுடைய கைக்கூலிகள் என்பதை மறந்து போகாதிருங்கள். இவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள், சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். எப்படி இந்த வஞ்சனை வருகிறது? சாத்தான் எப்படி ஒரு ஊழியர்களை வஞ்சிக்கிறான்? சாத்தான் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில திடமாக வளர்ந்து வருகிற ஒரு விசுவாசியை வஞ்சிக்கிறான் என்றால் அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணத்தை நாம் அறிந்து கொண்டால் அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது பாருங்கள், வேத அறிவற்றவர்களை சாத்தான் இந்த வேத புரட்டை வைத்து ஈஸியாக வஞ்சித்து விடுவான். அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள், உண்மை ஊழியர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க. ஒரு செய்தியை கேட்கிறீங்களா, அந்த செய்தியும் வேதத்திற்கு ஒத்திருக்கிறதா என்று அலசி பாருங்கள் என்று நம்ம சொல்லுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு வேத அறிவற்றவர்களை சாத்தான் ஈஸியாக, அல்லது வேத புரட்டர்கள் ஈஸியாக அவர்களை வஞ்சித்து தங்களுடைய வலையிலே சிக்க வைத்து விடுகிறார்கள். ஒரு முறை எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபர், தம்பி எனக்கு இப்போ தான் உண்மையான சத்தியம் வெளிப்பட்டிருக்குன்னார். என்ன சத்தியம் அப்படின்னு சொன்னேன். இதுவரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் எடுத்தது செல்லாது பரலோகத்துக்கு போறதுக்கு என்கிற கண்ணை நான் இப்போதான் கண்ணு திறக்கப்பட்டிருக்குன்னார். இல்லை, ஆமாம். அதுக்கு பிறகு எவ்வளவோ அவர்கிட்ட நம்ம வேத வசனங்களை விளங்க காட்டினாலும் அவர் மைண்டு மாற்றப்படவே இல்லை. ஒரு சின்ன விஷயத்தில் அப்படியே பிசாசு அவர்களை தடம் புரள பண்ணி விடுகிறான். வேத அறிவற்றவர்கள் ஈஸியாக இப்படிப்பட்டதான வஞ்சனையிலே விழுந்து விடுவார்கள். ரெண்டாவது, சாத்தான் குறிவைக்கிற நபர் யாரு தெரியுமா? இந்த உலக ஆசை, இந்த உலக பற்று, இந்த உலகத்தினுடைய இச்சைகளில் ரொம்ப நாட்டம் உடையவர்களாக, இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக மட்டும் இயேசுவை பின்பற்றி வருகிறவர்களாக, தேவைக்காக மட்டுமே இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படி உலக இன்பத்திற்காக, இந்த வேர்ல்ட்லி ப்ளஷருக்காக இயேசுவை பின்பற்றுவதற்கு முன் வருகிறவர்கள் ஈஸியாக இப்படிப்பட்டதான வஞ்சக வலையிலே விழுந்து விடுவார்கள். அப்படி என்றால் இயேசு நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? இந்த உலக ஆசீர்வாதத்தை தர மாட்டாரா? நல்லா கவனியுங்கள். இந்த உலக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம் என்று சொல்லி இருக்கிறார். பிரியம், வாஞ்சிய விருப்பத்தோடு கூட உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஆனால் நான் இந்த உலக ஆசைக்காக, இச்சைக்காக, ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம், வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன், ஆனால் மற்ற எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பேன். ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் என்பது இந்த உலக ஆசீர்வாதத்தையும் சேர்த்துதான் அவர் கூட்டி கொடுப்பார், அவர் சேர்த்து கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக ஆசை நிறைவேற்றுவதற்காக, இந்த உலக இச்சைகளை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றினால் ஈஸியாக சாத்தானுடைய வலையில நம்ம மாட்டிக்கொள்வோம், வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். மூன்றாவதா ஒரு நபர் பாருங்க, எப்படிப்பட்டவங்க இந்த வலையில சிக்கிக்கொள்வார்கள் என்றால், இது குறிப்பாக ஊழியர்கள், மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று வாழுகிறவர்கள், மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று உபதேசிக்கிறவர்கள். என்னுடைய பிரசங்கத்துக்கு 4 பேர் சபாஷ் சொல்லணும், கை தட்டணும், சூப்பராக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக பேசுனீங்க, கலக்கிட்டீங்க, இப்படி 4 பேர் என்ன சொல்லணும் என்பதற்காக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் ஈஸியாக பிசாசனுடைய வலையில விழுந்து விடுவார்கள். வேத வசனத்தை கொண்டே சாத்தான் அவர்களை வஞ்சித்து விடுவான். பாருங்க, சாத்தான் அந்த மற்ற காரியங்களை கொண்டு வஞ்சிப்பதை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கொண்டே அவர்களை வஞ்சித்து விடுவான். அதில் தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏவாளை எப்படி வஞ்சித்தான்? ஆண்டவர் இப்படி சொன்னது உண்டோ, சொன்னது தெரியும், அவனுக்கு தெரியும்,
ஆமாம். ஆனால் உண்டோ என்கிற ஒரு கேள்விக்குரிய போல, சந்தேகத்தை போல ஒரு கேள்வியை எழுப்பி அவ ஆமான்னு சொன்ன பிறகு இல்லை அப்படி அல்ல என்று மாற்று கருத்தை சொல்லி ஈஸியாக ஏவாளை அவன் வஞ்சித்து விட்டான். வேத வசனத்தை கொண்டே வஞ்சித்து விட்டான். தேவனுடைய வார்த்தையை கொண்டே வஞ்சித்து விட்டான். இப்படி இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்வதுதான் சரி என்று சாதித்து வேதத்துக்கு புறம்பான காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் 40 நாள் உபவாசம் இருந்து வரும் பொழுது பாருங்க, எதை கொண்டு சோதிக்கிறான் அவரை? வேத வசனத்தை கொண்டுதான் அவர் சோதனை அனுப்புகிறான். இங்கிருந்து தாள குதியும். வேதம் சொல்லுகிறது, தூதர்களை அனுப்பி உம்முடைய பாதம் கல்லி இடராதபடிக்கு உம்மை ஏந்தி கொண்டு போவார்கள். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரா? வஞ்சிக்கப்பட்டாரா? இல்லை. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அடுத்த வசனத்தை கொண்டு ஒரு அடி அடிச்சாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் தெரியாதவர்களை ஈஸியாக சாத்தான் வந்தித்து விடுவான். இந்த உலக இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களை சாத்தான் வசனத்தை கொண்டு வஞ்சித்து விடுவான். மூன்றாவதாக நம்ம பார்த்ததை போல மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று உபதேசிக்கிறவர்களை ஈஸியாக வஞ்சித்து விடுவான். அதற்கு ஒரு உதாரணம் பிழையாம். ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கும், ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த கிடைக்கும் என்பதற்காக அவன் வஞ்சிக்கப்பட்டு விட்டான். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக தேவனுடைய ஊழியக்காரர்கள், அதிலையும் குறிப்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். பொய்யின் ஆவியாக இன்றைக்கு தீர்க்கதரிசியுடைய வாயில் இருந்து பிசாசு பேசக்கூடிய ஒரு காரியங்கள் கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நாமத்தை கொண்டுதான் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஆனால் பொய்யின் ஆவி அவர்களை பயன்படுத்தும். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி மத்தேயு 24:11 நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு அற்புத அடையாளங்களை தேடி மனிதர்கள் ஓடுகிறார்கள். மக்களுக்கு தேவை இருக்கிறது, உண்மைதான். சரீர பலவீனங்கள் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிறது. தேவையில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, போராட்டத்தில் இருக்கிறாங்க, நெருக்கடியில் இருக்கிறாங்க, கட்டுகளுக்குள்ள இருக்கிறாங்க, பிசாசின் தொந்தரங்களுக்குள் இருக்கிறார்கள். மக்கள் இன்னைக்கு வேதனைக்குள் இருக்கிறார்கள். அப்போ ஏதாவது எங்கேயாவது போனால் விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கி திரிகிறவர்கள் இருக்கிறார்கள். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களை தேடி போகிறோம் என்பது முக்கியம். என்னை கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறபடினாலே இந்த அற்புத அடையாளங்கள் யார் மூலமாக, என்ன ஆவியுடையவர்கள் மூலமாக அது செய்யப்படுகிறது என்பதை நாம் நிதானித்து சோதித்து அறிந்து பார்க்க வேண்டியது அவசியம். அற்புதம் அடையாளங்கள் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களும் சாத்தானுடைய கைக்கூலிகள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அவர்கள் மூலமாக நிறைவேற்றப்படுகிற அற்புத அடையாளங்கள் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரால் நிறைவேற்றப்படுகிறதா அல்லது சாத்தானுடைய ஆவியினால் நிறைவேற்றப்படுகிறதா, அசுத்த ஆவியினால் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படி நிதானித்து பார்க்க வேண்டும் என்றால் எல்லா காரியத்தையும் வேதத்தோட ஒப்பிட்டு பாருங்கள். வேதத்தோட ஒப்பிட்டு பாருங்கள், கண்டுபிடித்துக் கொள்வீர்கள். பைபிள்ல 1 யோவான் 4:1 ஆகையால் உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ அல்லது அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகள் அல்லவா என்று நீங்கள் சோதித்து அறியுங்கள் என்று நமக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானா? ஆகவே நமக்கு வேதம் தெரிந்தாதான் அருமையானவர்களே நாம் வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு சோதித்து பார்க்க முடியும். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி எழும்பலாம். சரி பிரதர், கள்ள உபதேசங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. எந்த உபதேசமும் நம்மளுடைய பக்தி விருத்தியை நம்மிடம் உண்டாக்க வேண்டும். இன்னைக்கு ஒருத்தங்க போதிக்கிறாங்கன்னா அதை கேட்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். எனக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்கள் என்னை விட்டு விலக வேண்டும்.
ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராக என்னை அழைத்து செல்ல வேண்டும். ஒரு பசுத்தத்திற்கு நேராக என்னை அழைத்து செல்ல வேண்டும். இந்த காரியங்கள் இல்லாத பட்சத்தில் எந்த பெரிய நல்ல உபதேசமாக இருந்தாலும், ரொம்ப போல்டாக தைரியமாக பேசுகிற காரியங்களாக இருந்தாலும் நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். அவசியம். சில நேரங்களில் கள்ளத்திற்கு தரிசனங்கள் நமக்கு ஆரம்பத்தில் நல்லதை போல தோன்றும். ஆனால் காலங்கள் போக போக அதை போதித்தவர்களுடைய கனிகளால் அது தவறு என்பதை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவே சொன்னார்ல, கனிகளால் அவர்களை அறிவீர்கள். போதிக்கக்கூடிய கனி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருந்து இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என நிறைய காரியங்கள் இருந்தாலும் இந்த வேத புரட்டான காரியங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். சாத்தான் எந்த விதத்திலையும் உங்களை வஞ்சிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதிருங்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு போதகர் தன்னுடைய சபை மக்களோடு கூட அடிக்கடி சொல்லுவார், ஏதாவது தரிசனம் கண்டீங்களா, ஏதாவது சொப்பனம் கண்டீங்களா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக பேசுகிறவர், சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறவர். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. எனக்கும் அநேக சொப்பனங்கள் மூலமாக சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்ட உண்மைகள், 100க்கு 100 உண்மைகள். ஆனால் இன்றைக்கு அதையே எதிர்பார்த்து ஏதாவது சொப்பனம் வந்துச்சா, வெள்ளையா போச்சு, கருப்பா போச்சு, ஆமாம் முண்டமாக போச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சு, அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் கொடுத்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகிறவர்கள். அப்படிப்பட்ட அந்த போதகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த லாக்டவுன் நாட்களில் நான் ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி தனிமையான இடத்துல போயிட்டு அவர் ஜெபத்திற்காகத்தான் போனார். அது 100க்கு 100 உண்மை. ஆனால் பாருங்க, ஜெபம் 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 என்று உட்கார்ந்தார், வேதத்தை வாசிக்கவே இல்லை. ஜெபிக்க போகும்போது வேத புத்தகத்தை கொண்டு போக மாட்டார். இதெல்லாமே அந்த ஊர் ஜனங்கள் சொன்ன காரியங்கள். பைபிள் கொண்டு போக மாட்டார். ஆனால் எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். எதுக்காக ஜெபம் பண்ணுவார்? ஆண்டவரே காட்டும், ஆண்டவரே அதுக்கு ஒரு வெளிப்பாடு தாரோ, ஆண்டவரே எதுக்கு ஒரு வெளிப்பாடு தாரோ, ஆண்டவரே அவனுடைய காரியம் என்ன, இவனுடைய காரியம் என்ன. இப்படி மற்றவர்களுக்கு அவருடைய காரியத்துக்காகவே உட்கார்ந்து பிசாசு ஒரு சொப்பனத்தை கொடுப்பான், ஒரு தரிசனத்தை கொடுப்பான், ஏதோ ஒன்றை காட்டுவான். அதுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை காட்டி அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி மக்களை இப்படி ஏமாற்றி கடைசியாக நடந்தது என்ன தெரியுமா? இவரே ஒரு வஞ்சிக்கிற ஆவிக்குள்ள போய் வேதத்தை அவர் வாசிப்பதே தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார். கடைசியாக பாருங்க, நீ உபவாசம் இருக்கணும், நீ 30 நாள் இருக்கணும், 30 நாள் முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகு 60 நாள் இருக்கணும், 60 நாள் முடிஞ்ச உடனே 90 நாள் இருக்கணும். கடைசியாக நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவரை அறியாத ஏற்றுக்கொள்ளாத ஊர் ஜனங்கள் அவரை கையும் காலையும் பிடிச்சி ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டாங்க. ஏன்னா உடம்புல ஒன்றும் இல்லை. அங்கே உட்காந்துட்டோம். நான் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்ததுனால ஆண்டவர் என்னை அடிப்பேன்னு சொல்கிறாரு, என் கால் எலும்பை முறிச்சிருவேன்னு சொல்கிறாரு, நீ பிச்சை தான் எடுப்பான்னு சொல்கிறாரு. ஆண்டவர் எங்கேயாவது இப்படி சொல்லியிருக்கிறாரா? நீ சுகமாக இருப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய் என்று நம்மை வாழ்த்துற தேவன் அல்லவா? அந்த பிசாசு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வஞ்சித்து முழுவதுமாக ஆண்டவரை விட்டு, வேதத்தை வாசிக்க விடாமல் விட்டு அவரை திசை திருப்பி கொண்டு போய் விட்டது. பரிதாபமான ஒன்று. அவரை பின்பற்றின மக்களுடைய நிலைமை என்ன? பரிதாபம். சிதறப்பட்டு போனார்கள். வேதனையோடு கூட சொல்கிறேன், எத்தனையோ முறை போய் உட்கார்ந்து பேசி பார்த்தோம். அந்த வஞ்சிக்கிற ஆவியினுடைய பிடியிலிருந்து அவரால் வெளியே வர முடியவில்லை. வேதத்தையே வாசிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கவனமாக இருங்கள். நம்ம வாழ்கிற காலம் குடிதான காலம். எந்த புதிய உபதேசத்தை கேட்டாலும் கம்பேர் வித் யுவர் வேர்ட் ஆஃப் காட். உங்கள் வேதத்தோடு கூட ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிற மகத்துவமான அந்த பொக்கிஷத்தோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள். அப்பொழுது தப்பித்துக் கொள்வீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை அனுதினமும் வாசியுங்கள், தியானியுங்கள். அப்போ இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவியிலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்ள வழி இருக்கிறது. இந்த உலக ஆசையிலிருந்து விடுபடுங்கள். வஞ்சிக்கிற ஆவி உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். கவனமாக இருப்போம். பரலோக பாதையிலே முன்னேறி செல்வோம். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல இதே போல ஒரு நல்ல விஷயத்தோடு கூட உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.